அப்போ போயிட்டு வரோம். உங்க பொண்டாட்டி சொல்லிருங்க. இந்த பக்கம். ஓ, இந்த பக்கமா? ஏய் அருண், ஜெயில்ல அச்சடிச்ச சோறும் அவனுக்கு குழம்பு இன்னையோட முடிஞ்சு போச்சு. இனிமே சோத்துக்கு என்ன பண்றது? ஆமாண்டா, மெட்ராஸ்ல உள்ள எல்லா போலீஸ் ஸ்டேஷனையும் உடைச்சிட்டாங்க. கடைசியா திறந்தாங்களே திரிசூலம், அங்க கூட மிதின்னு மிதிச்சிட்டாங்கப்பா. இப்ப நிறைய மாறி போச்சு. குறைஞ்சது 6 மாசத்துக்கு உள்ளூர்ல திருட முடியாது. டேய் ஞானப்பிரகாசம், வர வர எனக்கு இந்த தொழில பிடிக்கல. திருடுறது, உள்ள போறது, மறுபடியும் வெளியே வருது, மறுபடியும் உள்ள போறது. ச்சே, இது ஒரு பழப்பா? நானும் அப்படித்தான் நினைச்சேன். போன தடவை வெளியே வந்து ஒரு மளிகை கடையில வேலைக்கு சேர்ந்தேன். ஒரு முந்திரி பருப்பை கூட வாயில போடலப்பா. அவ்வளவு ஒழுக்கமா இருந்தேன். அப்புறம் என்னாச்சு? என் விதி போலீஸ்காரன் ரூபத்துல வந்தது. மளிகை ஜாமான் அங்க வந்தான். நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு பில்ல குறைச்சு போடு, இல்ல உங்க முதலாளிட்ட சொல்லிடுவேன்னா நான் முடியாதுன்னு வேலை போச்சு. நீ சொல்றது உண்மைதான்டா. நாம திருந்த நினைச்சாலும் இவங்க திருந்த விட மாட்டாங்க. சரி, அதை விட அடுத்து என்ன யோசனை? அருண், ஊட்டில இதுதான் சீசன். பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் அங்கதான் வருவாங்க. நாமளும் அங்க போயிருவோம். சீசனுக்கு சீசன், சில்லறைக்கு சில்லறை. என்ன சொல்ற? நீ சொல்ற ஐடியா நல்லதான்டா இருக்கு. ஆனா வசதியான இடத்துக்கு போறப்போ நாம கூட கொஞ்சம் வசதியா போகணும் இல்லையா? வசதியா தான் போகணும். வசதி வந்தாச்சு. என்னது? வாகனம் ரெடி. போனி பண்ணிடலாமா? டேய், புது வண்டி மாதிரி இருக்குடா. என்ன மாதிரியா? பிள்ளையாரப்பா, இன்னும் நம்பரே வாங்கல, புத்தம் புதுசு. அருண், சாவிய வண்டியிலே விட்டுருக்காண்டா. வண்டியிலேயே விட்டுட்டு போயிருக்கானா? அப்போ ரொம்ப ரொம்ப மடையம் போல இருக்கு. கரெக்ட். இப்படி ஒரு புது வண்டி வாங்கினா குடும்பத்தோட திருப்பதிக்கு வந்து மொட்டை அடிச்சு சாவிய சன்னிதானத்துல வைக்கிறதா ஒரு வேண்டுதல். அதனாலதான் சாவியை இங்க கொண்டாடல. நீ தப்பா நினைச்சுக்காத. ஆமா பிள்ளையாரப்பா, நான் தான் இவரை இங்க கூட்டிட்டு வந்தேன். என்ன இருந்தாலும் முதல்ல உன்னை கும்பிட்டுட்டு தானே நான் எந்த காரியத்தையும் செய்யறது வழக்கம். அதனாலதான். டேய், இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண சத்தமே கேட்கலடா. எப்படி கேட்கும்? பென்ஸ் இன்ஜின் ஆச்சே, சத்தமே கேட்காது. மைல்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் கியர், இது செகண்ட், தேர்ட் கியர், இது ஃபோர்த். இதுக்கு மேல எதிர்பார்க்காத. வண்டியில கிடையாது, தீர்ந்து போச்சு. எல்லாமே தீர்ந்து போச்சு. அங்க பாரு, வண்டியை எவனா தள்ள பாக்குறான். புது வண்டியை தள்ளுறதாவது கிள்றதாவது. கிண்டலா? எவனா வண்டியை திருடிட்டு போறாங்க. ஐயோ ஐயோ, போறீங்க? நிறுத்துங்கடா. என்னடா நம்ம வண்டிக்கு புதுசா ஒரு நம்பர் பிளேட் மாட்டிருக்க? அது இல்லன்னா போலீஸ்காரங்க நம்ம டங்கு வர அத்துருவாங்க. அதனாலதான் நானே எழுதி மாட்டிட்டேன். டேய், ஊட்டி வந்தாச்சு. குளிரும் போதே நினைச்சேன். என்னடா ரிசப்ஷன்ல ஒருத்தரையும் காணோம்? காப்பி கீப்பி குடிக்க போயிருக்கலாம்ப்பா. ஆள் இருக்கிறது உங்க கண்ணுக்கு தெரியல? என்னடா சத்தம் மட்டும் கேக்குது, ஆளை காணோம்? ஏப்பா, ஒருவேளை இந்த ஹோட்டல்ல ஆவி இருக்குமோ? ஆவியும் இல்ல, மண்ணாங்கட்டியும் இல்ல. நான் ஒருத்தர் இருக்கிறது உங்களுக்கு தெரியல? ஓ, நீ தான் இங்க மேனேஜரா? அப்படின்னா உங்க ஜெனரல் மேனேஜர் குள்ளமணியா? தமாஷா பேசுறீங்களா அங்கிள்? டேசி. டாடி. குட் மார்னிங் சார். நான் தான் இங்க மேனேஜர். ஏன் சார், வேலை நேரத்துல இப்படி பொறுப்பு இல்லாம குழந்தைய விட்டுட்டு போனா எப்படி சார்? உள்ளே வீடு இருக்குதுங்க, சோறு கொதிச்சது. அதான் குழந்தைய ஒரு 5 நிமிஷம் பாத்துக்க சொல்லிட்டு சோறு வடிச்சிட்டு வந்தேன். சாரி சார். இதை அவங்க அம்மா செய்ய மாட்டாங்களா? பெரிய மகாராணியா? இல்ல அங்கிள், எனக்கு அம்மா இல்ல. எங்க அம்மா செத்துட்டாங்க. கவலைப்படாதம்மா, எனக்கும் அம்மா இல்ல. ஐம் சாரி சார். பரவாயில்லைங்க. ஏன் சார், இப்போ உங்களுக்கு டபுள் ரூமா இல்ல காட்டேஜா? நல்ல ஏசி ரூமா பார்த்து ஒண்ணு கொடுக்குறேன். ஊட்டியில ஏசி ரூமா? என்ன சார் கேக்குறீங்க? ஓ, இது ஊட்டில ஏசி ரூம் இருக்காதுல்ல, மறந்துட்டேன். சார், அவன் ஒரு இடியட், அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க ஒரு டீலக்ஸ் ரூம் போட்டு கொடுங்க. தரேன் சார். இதுல உங்க பேரு மத்த விவரம் எல்லாம் எழுதுங்க. டேய், எனக்கு ஒண்ணு கொடுற.
ஐயோ என் பர்ஸ காணோமே. ஏன் பதறீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. வேற எங்கேயாவது மறந்து வச்சிருக்க போறீங்க. நோனோ, இப்பதான் அதுல இருந்து பணம் எடுத்து பில்ல செட்டில் பண்ண. மேனேஜர். என்ன மேடம்? வெளியில யாரையும் விடாதீங்க. போலீஸுக்கு போன் பண்ணி வர சொல்லுங்க. இந்தாம்மா, இங்க இருக்கிறவங்க எல்லாம் கௌரவமானவங்க. போலீஸ் அது இதுன்னு ஏன் கரெக்டா பண்றீங்க? ஆமாங்க, போலீஸ்ல எதுக்கு? நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? சார், நீங்க இப்ப போன் பண்ண போறீங்களா இல்லையா? இப்பவே பண்றேன் மேடம். கொஞ்சம் இருங்க. திருடன எனக்கு தெரியும். ஆண்டி, இதுதானே உங்க பாஸ்? ஆமா, இதேதான். யாருக்கு என்ன திருடுனது? நான் சொன்னா உங்களால திருடனை கண்டுபிடிக்கவே முடியாது. என்னமா சொல்ற நீ? ஆமா ஆண்டி, நீங்க கை கழுவ போயிருக்கும் போது ஒரு காக்கா வந்து இத தூக்கிட்டு போய் வெளியே போட்டுச்சு. என் கண்ணு. என்னையா இது? தெருவுல போறவங்க வர்றவங்க எல்லாம் நம்மள ஒரு மாதிரியா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. காரை தேடுறேன்னு இப்படி பரதேசி மாதிரி தெரு தெருவா லோலோன்னு அலையிறமே. கவலைப்படாத, அவசர போலீஸ் 100க்கு போன் பண்ணிருக்க. வந்த உடனே கார் கிடைச்சிரும், அதுலயே ஊர் போய் சேரலாம். வாங்க சார், வாங்க. எங்க நிலைமைய பாத்தீங்களா? நாங்க எவ்வளவு பெரிய ஆளு. பிளாட்பாரத்தில் நிக்க வச்சுட்டானே பேமானி பய. இங்க அரசாங்கம் நடக்குதா? இது என்ன நாடா காடா? அதெல்லாம் பேசக்கூடாது. பாயிண்ட்டுக்கு வாங்க. ஆமா, வண்டி காணாம போச்சுன்னு போன் பண்ண நீங்க தானே? ஆமாங்க, நாங்க தான். வண்டியை காணும்னு எல்லா ஒரு ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஒண்ணும் நடக்கல. அதனாலதான் அவசர போலீஸுக்கு போன் பண்ணிட்டாரு இவரு. பேர் சொல்லுங்க, சீக்கிரம் சீக்கிரம். ரொம்ப அவசரப்படுறாருங்க. அதுதாண்டி அவசர போலீஸ். பேரை சொல்லுங்க, சீக்கிரம் சீக்கிரம். கண்ணாயிரம். உங்க பேரை கேட்கலாங்க. ஏன் பேரை கேக்குறாருங்க? சொல்லேண்டி, தேஞ்சா போயிடும். ஸ்ரீவில்லிபுத்தூர் சுந்தர சரண சுப்புலட்சுமிங்க. ஒரு ஊருக்கு வைக்க வேண்டிய பேரை ஒரு ஆளுக்கு வச்சிருக்கீங்க. இது பேர் இல்லைங்க, ஒரு பாட்டோட பல்லவி. பல்லவியா? நான் கேட்டது வண்டியோட பேரை. அதுதான் டெம்போ டிராக்ஸ் பஜாஜ்னு எழுதிக்கங்க. கலர் கலர். ஏழுமல ஓடி போய் ஐயாவுக்கு கலர் வாங்கிட்டு வா. ஐயோ, நான் வந்து வண்டியோட கலரை கேட்டேன். வண்டி கலரா? இத பாருங்களேன், எங்க குடும்ப கலர் மஞ்சள். மஞ்சளே கிடையாது. மஞ்சளுங்க? நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க வியாபாரமே மஞ்சள் தானா? பச்சை. பச்சையா? பாசிப்பயிர் மண்டி. பாசிப்பயிர் மண்டியா? மொத்த வியாபாரங்க. கடைசி கேள்விக்கு மட்டும் கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா உடனே உங்க வண்டி கிடைச்சிரும். ஐயோ, கேளுங்க கேளுங்க கேளுங்க. வண்டி நம்பர். ஐயோ, அதுதானே தெரியாது. என்னது தெரியும்? ஆமாங்க, நம்பர் வாங்குறதுக்குள்ள திருடிட்டு போயிட்டானே. நம்பர் இல்லாம நான் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? அது தெரிஞ்சாதான் நாங்க கண்டுபிடிச்சிருவோமே. அதை செய்யுங்க. கண்டுபிடிச்சதும் எனக்கு ஒரு போன் பண்ணுங்க. எவனா இருந்தாலும் சரி, அவன் எலும்ப எண்ணி வண்டியை கொண்டாந்து நிறுத்துறேன். எல்லாரும் ஒரு தடவை நல்லா ஜோரா கைதுட்டுங்க. டாக்ஸி கூப்பிடுற மாதிரி டொக்கு டொக்குன்னு தட்டுறீங்களா? நல்லா கைதுட்டுங்கய்யா. இந்த வேலை கர்ணன் தப்புனா மரணம். பாத்தீங்களா எப்படி ஏறான்னு? சூரியன் ஐயா, காசு போடுங்க. அம்மா, நீங்களாவது போடுங்கம்மா. வீட்ல இருந்து காசு எடுத்து வரலங்க. பின்ன நானும் எடுத்துட்டு வர முடியும்? தட்டிக்கிட்டு இருந்த வரைக்கும் பாத்துக்கிட்டு இருந்தானுங்க. தட்டை எடுத்த உடனே ஓடிட்டானுங்க. அதுதான் தமிழ்நாடு. 100 ரூபா கட்டு. ₹100 கட்ட தவற விட்டுட்டீங்களே. தவற விடல, தரங்கிட்டேன். உன் பேர் என்ன? லல்லு பாய். என் பியாரி ஜிகினா பாய். நமஸ்தே ஜி. அங்க விளையாட்டு அடிச்சே, அது என் தங்கோச்சி சந்தி பாய். ஆக மொத்தம் 3 பாய். உன் தங்கச்சி நல்லவே இருக்கா?
நல்லாவே இருக்காவா? யோ, நீ எதுக்காக 100 ரூபா நோட்டு போட்டேன்னு இப்பதான் புரியுது. சைத்தான் கி பச்சா ஜாவ். லல்லு சொல்லு. உன் கூட பெரிய லொல்லு. ஆ? தப்பா எடுத்துக்கிறாத. நீ என் சகோதரன் மாதிரி. ஆ. உங்க அப்பா எங்க அப்பா மாதிரி. ஆ. உங்க அம்மா எங்க அம்மா மாதிரி. ஆ. உன் தங்கச்சி என் தங்கச்சி ஆ. மாதிரி. உன் முண்டாட்டி ஏய், உன் முண்டாட்டி தான் சொல்ல வந்தையா? பதறிட்டேன். இப்ப எதுக்காக வந்த? நான் வந்த விஷயமே வேற. அங்க பார். ஆ? டான் வான். அவர் யாருங்க? ராஜா மாதிரியே இருக்காரு. ராஜாவே தான். எங்க இளையராஜா. நீங்க யாரு, பழைய ராஜாவா? ஆ, அவருடைய சேவகன். ஆ? கேவலம், வெறும் கைத்தடியா? தள்ளியா, நான் அவர்கிட்ட யோ, பேசிக்கிறேன். அவர்ட்ட போகாத. அவர் மனநிலை சரியில்லை. ஏன் பைத்தியமா? சட்டையெல்லாம் கிழிச்சுக்காம இருக்காரு. எங்க நாட்டுல கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் முடி சூட்டிக்கிற முடியும். இவரோ கல்யாணம் வேணாங்கிறாரு. எங்க ராஜா ராணிக்கு இதே கவலையா போச்சு. ராஜா விட்டு பிள்ளைங்கிறீங்க, பாவம். அவர் மனச மாத்த ஏதாவது முயற்சி பண்ண கூடாதுங்களா? தேவையே இல்ல. ஆ. ஏன்னா இங்க வந்ததும் முதலா உன் தங்கச்சிய பார்த்து முத்து முத்தா சிரிச்சிட்டாரு. ஆ? உன் தங்கச்சி அவர் மனசுக்குள்ள நுழைஞ்சிட்டா, வீட்டுக்குள்ளேயும் நுழைஞ்சிட்டா, விஷயம் முடிஞ்சிரும். ஓ, கைத்தடி, என்ன விஷயம் முடிஞ்சிருங்கிற? அப்படியே குத்துன தலை வயித்துக்குள்ள போயிரும். அவசரப்படாத. அப்புறம் ஊர்காஜாடி மாதிரி ஆயிருவேன். அவசரப்படாதய்யா. அவர் மனசு மாத்த உன் தங்கச்சி உதவி தேவை. சரி, என் தங்கச்சி என்ன பண்ணணும்? வேற ஒண்ணும் இல்ல. ராத்திரிக்கு எங்க மாளிகைக்கு வந்து அவரோட ஒன்னடி மனடியா பழகி சாமியாரா இருக்கிற ராஜா மனச மாத்தணும். பொண்ணுன்னா பூ மாறிங்கிறத அவருக்கு புரிய வைக்கணும். புரிய வச்சுட்டா? இன்னொரு கட்டு. சரி, கட்ட வாங்கிக்கிறேன். வீட்டுல எதுவும் நடக்காத? அதுக்கு நான் கேரண்டி. வச்சி குடும்பத்தோட கொத்தா அள்ளிட்டு வந்திருக்கேன். போய் கொளுத்து. நீ பாத்துக்கல இருக்கண்ணா, பாப்பாவை பார்சல் பண்ணிடுறேன். ஆ, யோ, பிரியுங்க. ஏயா, தாவணி சுத்தி டென்ட் அடிச்சிட்டு என்ன குடுத்தமா நடத்துறீங்க? யோ, என்ன நடந்து போச்சு? என்ன நடந்து போச்சா? எப்படி உங்களுக்கு வழக்கங்கள் பழக்கங்கள் இருக்கோ அதே மாதிரி எங்க ஜாதியிலயும் வழக்கங்கள் பழக்கங்கள் இருக்கு. என்ன? எங்க ஜாதியில ஒரு பொண்ணை ஒரு ஆம்பளை கட்டி புடிச்சிட்டான்னா உடனே கல்யாணம் கட்டி ஆகணும். ஆமாங்க. இப்ப நீ என்னங்கிற? இழிஞ்சது. ஆரம்பத்துல இருந்து சொல்றதா இருந்தா உங்க 2 பேத்துக்கும் குழந்தையே வரணும். ஷே, உன் தங்கச்சியை நான் கட்டிக்கணும், அவ்வளவுதானே? பின்ன என்ன, என் சம்சாரத்தையா? இத பாரு, நாளைக்கு இதே இடத்துல சாந்திக்கும் எனக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கும். சரிதானே? போதுமா? ஆஹா, இப்பதான் நீங்க ராஜா. சின்ன பிள்ளைலாம் ஒரு தடவை கைதட்டுங்க. அட, உன் புத்தி போகுதா? ராஜா, என்ன இதுங்க கிட்ட இந்த முடிவுக்கு வந்துட்டீங்க? குஸ்ஸா. ஆ. என்ன முறை? யோ, எங்க நாட்டு வழக்கப்படி பொண்ணை தனியா வர சொல்லித்தான் நிச்சயதார்த்தம் பண்ணுவோம். அப்படின்னா இந்த நிச்சயதார்த்தம் வேணாம். தங்கச்சி, வா 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 வா. ஏயா அவசரம் மாதிரி? அதனாலதான் உங்களையும் வர சொல்லி இருக்கு. நீங்க போடுங்க. என்ன மாடியில ஹெலிகாப்டர் சத்தம் கேக்குது? ஆ, பெரிய ராஜா வந்துட்டாரே, பெரிய ராஜா வந்துட்டாரே. ஐயா, என்னய்யா பெரிய ராஜான்னு சொன்ன? சின்ன பிள்ளை மாதிரி கரும்பு தூக்கிட்டு அலைகிறாரு. உங்க வீட்டுல இன்னைக்கு தான் பொங்கலா? அது இல்லையா, 400 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க எல்லாம் மொனாலிசா தீவுக்கு கரும்பு வெட்ட போனாங்க. அப்புறம் அங்கேயே ராஜாவாயிட்டாங்க. அதனால பழச மறக்காம கரும்பையே செங்கோலாக்கிட்டாரு. நல்ல வேளை ஆலமரம் வெட்ட போகல. இல்லைன்னா அப்பனும் மகனும் அதையே பார்த்துட்டு அங்கேயே நிப்பானுங்க. சும்மா இருயா, கல்லியா. குஸ்ஸா குஸ்ஸா குஸ்ஸா. யோ, எந்திரியா. ஏன் ஆணினி இருக்கா? அது இல்லையா, எங்க ராஜாவுக்கு முன்னாடி உட்கார கூடாது. உட்கார்ந்தா கோவம் வந்து தினமாடு மாதிரியே உதையன்னு உதைச்சிருவாரு. தோஷம் கால்ல இருக்க போல இருக்கு. புஸ்குஸ்கா. Bambino bisarre my son. Bidayo masriyo matrubut. பிச பிசா. என்னய்யா வந்ததும் வராதுமா இளையராஜா அப்படி திட்டுறாரு? திட்டலையா, மகனை வாழ்த்துறாரு. ஓ, அவர் பாஷையில அதை வாழ்த்துறதா? कौन से बारिया? कुदरत का हुमायून. इसकी सासो बुसा गुमायूं. हुमायून. Bambino, Bambino, Bambino. கும்மாங்குத்துத்தா என்னய்யா சொல்றாரு? அது இல்லையா, பெரிய ராஜா இங்க என்ன நடக்குன்னு கேட்டாரு. சின்ன ராஜா இங்க நிச்சயதார்த்தம் நடக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓ, இந்த குத்துல நம்ம விஷயம் வந்துருச்சா? குத்தட்டும் குத்தட்டும். Salavat fitre. कौन सा साला बीत रहे? யார கேட்டு நடக்குது இது பெருசு, யார கேட்கணும் இது சிறுசு. போயா, ஒரே குழப்பமா இருக்கு. इसके 12 शांति बलाला. பாலாலாவா? சாந்தி முகூர்த்தத்துக்கு பால் இருக்கான்னு கேக்குறாரா? அது இல்லையா, இந்த சாந்தியத்தான் நான் கெட்டிக்கிற போறேன்னு சொல்றாரு. சொல்லிட்டாரா? शांति किससे लव गुफ. ஒரு காலம் நடக்காதுங்கிறாரு. அப்படியா சொல்றான் கரடி தலையன்? ஐயோ, சிக்கல் ஆரம்பிச்சிட்டானே. ஏயா, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். கஷ்டமுசாவுக்கெல்லாம் அர்த்தம் சொல்ற, அந்த குசாவுக்கு மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறிய. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? யோ, அது சொல்லக்கூடாதியா. அப்படின்னா இதைய மறைக்கிறீங்க? சந்தேகமே இல்ல. யோ, பொம்பளை வச்சுக்கிட்டு சொல்லக்கூடாதியா, அது அசிங்கமான கெட்ட வார்த்தை. கெட்ட வார்த்தை ராஜா போல இருக்கு.
बिस्सारे तोंद्रिया मात्रबु तोत्रतु शांति के लव्वो तात्विका ताकरिया गुल्ला पाकरिया गोदमिया मजाका गुम्मा जुम्मा தச தச பிடிங்கய்யா, உருண்டையா இருக்கு ராணி பிடிங்கய்யா. சாந்திய மறந்துருங்கிறாரு. சாந்திகா பலாலா முடியாதுங்கிறாரு. पुष्का அப்படின்னா நாட்டை மறந்துடணும், வீட்டை மறந்துடணும், அப்பா அம்மாவை மறந்துடணும், மகடத்தை திறந்துடணும், பரம்பரை சொத்துல உன் வாரிசுக்கும் அடுத்த வாரிசுக்கும் அடுத்த வாரிசுக்கும் பங்கே இல்லைன்னு சொல்றாரு. வாரிசு குழப்பம் இங்கேயும் வந்துருச்சா? யோ, நான் தெரியாம தான் கேக்குறேன், நமக்குள்ள பேசிக்குவோம். அந்த ஆளு ஒரு மூலம் பேசினா நீ ஒரு வார்த்தை சொல்ற, அந்த ஆளு ஒரு வார்த்தை சொன்னா நீ ஒரு மூலம் பேசுற. ஏயா, நாங்க தான் கம்பி மேல நடக்கிறோம், நீ காத்து மேலே நடப்பா போல இருக்க. அது எங்க பாஷையா? பலாலா गुस्सा அது என்ன நடுநடுவே? கெட்ட ஜாதி ராஜாவா இருப்பான் போல இருக்க. சும்மாரியா? கியா சாத் கியா கியா காசு கயா கயா சாந்தி லவ் யூ. शांति के किसके लव्वो गुफ தஸ் புஸ் சியா சியா மியா மியா. குசகுசா. இளையராஜா எனக்கு ராஜ்யம் வேண்டாம், சாந்தி தான் வேணும்னு சொல்றாரு. அதுக்கு பெரிய ராஜா இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்னு சொல்றாரு. அதுக்கு ராணி புள்ள பாசத்துல உருகிட்டாங்க. ராணி என்னதான் உருகினாலும் உடம்பு இழைக்காது. இதே நிலைதான். உங்க அப்பா ஏழுமலையானுக்கு வேண்டுனாலும் வேண்டுனாரு, இப்படி காடா மண்டி போச்சு. போற போக்க பார்த்தா தலையில காக்கா குருவி எல்லாம் கூடு கட்டிடும் போல இருக்கே. ஐயோ ஏண்டி சுப்புலட்சுமி, என்ன சூ சூன்னுகிட்டு இருக்கிற? காக்கா குருவி விரட்டுறேன். ஸ்ரீவள்ளி நாடகத்துல வள்ளி வேஷம் போட்டியா? கிண்டலா? பாவா, பணக்கார வீட்டு பொண்ணு பரதேசியா அலையிற. உன்னை பார்த்தா கார்பரேஷன்ல கொசு மருந்து அடிக்கிறவ மாதிரியே எனக்கு தெரியுதுரி. உங்களுக்கு கழுத்து நீட்டினதுக்கு கொசுதான் அடிக்க முடியும், யானை அடிக்க முடியும். நீங்க பேச மாட்டீங்க. இவங்கதான், இவங்களே தான். ஓடிவா ஓடிவா, கண்டுபிடிச்ச. ஆடாதீங்க, அசையாதீங்க, வா. என்னய்யா இது ஆடாதீங்க அசையாதீங்கன்னுட்டு? நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு நீங்க தாங்க வேணும். நாங்க வேணுமா? எதுக்கு? என்ன? நாங்க முடி வளர்ற தைலம் தயாரிக்கிற கேசவர்தனி கம்பெனில இருந்து வர்றோமுங்க. முடி வளர்க்கிற கம்பெனில இருந்து வர்றீங்களா? பாருங்க, மூஞ்சியில இருந்து முட்டிக்கால் வரைக்கும் முடி வளர்ந்துருச்சு. இனிமே எங்க வளரணும்ன்ற? ஐயா, அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. தம்பிங்களா, நீங்களும் தான்ப்பா எங்க கம்பெனி தைலத்தை தடவறதாலதான் சாருக்கு கூந்தல் இவ்வளவு நீளம் வளர்ந்துருக்குன்னு தாடி. ஒரு விளம்பரம் கொடுத்தீங்கன்னா, தைலத்தால தாடியே இவ்வளவு நீளம் வளருது, கூந்தல் எம்பிட்டு வளரும்னு பொம்பளைங்க எல்லாம் எங்க தைலத்தை வாங்குவாங்க. வியாபாரம் பெருகும். சும்மா நீங்க ஒண்ணு செய்ய வேணாம். ரூபா கேஷ் 5000 தரேன். 5000-ஆ? ரொக்கம். என்னங்க, விளம்பரத்துக்கு விளம்பரம் ஆச்சு, பணத்துக்கு பணம் ஆச்சு. நீங்க எடுங்க எடுங்க எடுங்க. நிறுத்து. இப்ப எனக்கு ஒண்ணு தெரிஞ்சு ஆகணும். என்ன? உனக்கு நான் புருஷனா, நீ எனக்கு புருஷனா? நீங்க தான் புருஷன். அதான் கேட்டேன். எடியா? தோ, இத இல்லையா, இதத்தான் ஆரம்பத்துல இருந்து எடுத்துக்கிட்டு வர்றிய. வேற பையில எதுங்க? இருந்து எடியா? ஐயோ, ரூபாயா? வேற பணங்க. என்ன? அம்மா, அப்பா. 100 ரூபா நோட்டை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு போல இருக்கு. அப்பாடி. ரொம்ப தூரம் அலைஞ்சிருக்கமே. சரி சரி, எங்களை எல்லாம் நல்லா அழகா எடுங்க. அம்மா, பாருங்க, என்ன? என்ன இருக்கோ அதான் வரும். அது ஆமா. போதியா? எடு. ரெடி.